அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னென்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைப்பு அரசாணை வெளியீடு. அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் 40% குறைப்பு அரசாணை வெளியீடு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைந்து அரசாணை வெளியானது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் டெட் தகுதி தேர்வில் மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு பொதுப்பிரிவினர் 60% மதிப்பெண்களும், பிபிசி முஸ்லீம், எம்பிசி எஸ்டி பிரிவினருக்கு 55% எடுத்தால் தேர்ச்சி பெறலாம். இந்த நிலையில் அரசாணையில் குறிப்பிடப்பட்ட பிற்படுத்தோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், டிஎன்சி உள்ளிட்ட பிரிவினருக்கு 55% இருந்த தேர்ச்சி மதிப்பெண் 50% குறைக்கப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 45% இருந்து 40% தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவினருக்கான தேர்ச்சி மதிப்பெண் அதே 60% தொடருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நிகழாண்ட இரு ஆசிரியர் தகுதி தேர்வுகள் டெட் நடத்தப்பட வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டுள்ளது. ஆண்டு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் ஆசிரியர் பணியில் சேர விரும்புவோருக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராக பெரிதும் உதவியாக அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேலும் வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.